ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு இயக்குனர் கே பாக்யராஜனுடைய மரணம். அவரை பற்றி நினைக்கிறப்போ உங்களுக்கு என்னெல்லாம் தோணும், எந்தெந்த கதாபாத்திரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? பாக்யராஜுடைய படத்திலேயே உருகையோசை ரொம்ப அருமையாக எனக்கு பிடிச்சிருக்குங்க. பாக்யராஜ் பிடிச்ச படம் வந்து தூரல் நினைப்பிச்சு ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்த காட்சி எல்லாமே அந்த படத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன் சோக கதை கேளு தாய் குளமே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. அந்த பாட்டு அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது தாவணி கனவுகள் ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்த படங்கள் எல்லாமே குடும்ப படமாகவும் தத்துவம் நிறைந்த தத்துவம் நிறைந்த படமாகவும் தான் இருக்கும். இந்த எங்க சின்ன ராசா படத்துல வந்து அம்மா சென்டிமெண்ட். பாக்யராஜ் நடித்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தாவணி கனவுகள்னு ஒரு படம். அந்த படத்துல 4 தங்கை வச்சு ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஒவ்வொரு படம் எந்த படம் எடுத்தாலும் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்து எடுப்பவர், அதனால ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக வந்து பெண்கள் மத்தியில் வந்து முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், தாவணி கனவுகள், இந்த மாதிரியான பெரிய நல்ல படங்கள்லாம் வந்து பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கொடுத்தது. அவரோட குடும்பப்பாங்கான கதைகளாக தான் இருக்கும் முக்கால்வாசி. அதை பார்த்தாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நமக்கும் கொஞ்சம் போர் அடிக்காம படங்கள் போகும், நல்லா இருக்கும். அது பழைய படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த நான் பிடிச்ச கிளி அந்த படம்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த படம்லாம் நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள நிலைமை மாதிரியே, அதாவது படத்துலன்னு நினைக்க மாட்டாங்க, வீட்டில் உள்ள மாதிரி நல்லா நடிப்பாங்க சார். விடுமுறை காத்திரு அந்த படத்தில் வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக எடுத்திருப்பாங்க. அந்த படமும் மிக பிடித்தமான படம். கலை உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்கு. நல்ல ஒரு இயக்குனர், நடிகர். அவர் படம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் சில கருத்து இருக்கும்.